உலகம் முழுக்க சீக்ரெட்டான ஆப்பரேஷன்கள் செய்யறதுல முதல் ஆள் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். குறிப்பா ஒரு நாட்டோட தலைவர்கள தட்டி தூக்குறது, விஞ்ஞானிகள தட்டி தூக்குறது, முக்கியமான தளபதிகள தட்டி தூக்குறது, இந்த மாரி ஒரு பெரும் பட்டியல் போட்டு ராத்திரி பகலா வேலை செய்யக்கூடிய அமெரிக்கால, சொந்த நாட்டு முன்னாள் ஜனாதிபதிக்கே பாதுகாப்பு குடுக்க முடியலை அப்படிங்கிறது தான். இதுக்கு 1000 காரணம் இருக்கும். 1000 விதிவிலக்கு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சூடு அசந்திருந்தா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கும். அதனால அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய கருப்பு பக்கம் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டாய்ங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். அதனால தான் ஜோ பைடனே ட்ரம்புக்கு கூப்பிட்டு பேசிட்டு, நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையுமே வெளியிட்டிருக்காரு. ட்ரம்புமே அதே நிலைமை தான். காரணம் இந்நேரம் நான் இறந்தே போயிருப்பேன் தெரியுமா? கடவுள் தான் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி 2 நபர்களும் ஒரே மாரியான ஸ்டேட்மெண்ட் தான். அமெரிக்கால இதுக்கு இடமே இருக்காது, இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நோக்கி நகர்றார்கள் தலைவர்கள். நல்ல விஷயம் தான். ஆனா இங்க 2 பிரச்சனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு பாதுகாப்பு சொதப்பல்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த பிரச்சனை அதுக்குள்ள கிளம்பிருச்சு. என்ன அப்படின்னா, சுடப்பட்ட நபரோட பின்னணி தெரியவே இல்ல. அதாவது பேர் தெரியுது, ஊர் தெரியுது, என்ன வேலை பண்ணான் அப்படின்னு தெரியுது. என்ன மாரியான பையன் அப்படிங்கிறத ஏறக்குறைய கூட பழகுன ஆட்கள், படிச்ச ஆட்கள், வேலை செய்ற ஆட்கள் அப்படிங்கிற டேட்டாவ புல் பண்ணிட்டார்கள். ஆனா, இவனுக்கு பின்னாடி என்ன மாரியான காரணம் இருக்கும்? கூட யாராச்சும் கூட்டாளிகள் இருக்கார்களா? யாரும் மூல செலவ செஞ்சுட்டாய்ங்களா? நம்ம ஊரு பூரா போய் செய்ற மாரி நமக்கே இறங்கி செஞ்சுட்டாய்ங்களா? இல்ல அமெரிக்கால துப்பாக்கி கலாச்சாரம் ஜாஸ்தி. அந்த பையன் வேற ஏதோ ஹிஸ்டரி படிக்கிற மாணவன் அப்படிங்கிறாய்ங்க. அங்க உள்ள கிளப்புகள்லாம் மெம்பர். இப்படி பல விஷயங்கள மேற்கோள் காட்டி பார்த்தாலும், கிளியரான ஒரு சப்ஜெக்ட்ட புடிக்கவே முடியல. இதுவே ஒரு பெரும் சோகம். உதாரணத்துக்கு எங்க என்ன நடந்தாலும் சரி, அதோட ஒரு இறுதி ரிப்போர்ட்டா அமெரிக்கா குடுத்துரும். எப்ப குடுக்கும்? 24 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயே குடுத்துரும். ரஷ்யாவோட எதிர்க்கட்சி தலைவர் ஜெயில்ல மரணம் அடைஞ்சா கூட, இம்மீடியட்டா இவர்களால ரிப்போர்ட் குடுக்க முடியும். அதாவது இது பின்னாடி புட்டின் இல்லப்பா. இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லி, சமீபத்தில நவால்னி மரணத்த ஒட்டி அமெரிக்கா தன்னோட அறிக்கைய விட்டுச்சு. அதே மாரி எங்க எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி, உடனடியாக ஸ்மெல் பண்ணி, அதோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் தான். உதாரணத்துக்கு கல்வான் எல்லைகள்ல தாக்குதல் நடத்துறக்கு யாரு உத்தரவிட்டா? இந்த தளபதி தான் உத்தரவிட்டார். சீனாவ சேர்ந்த இந்த படைப்பிரிவு, இந்த தளபதி. அதிபர் ஷி ஜின்பிங் கிட்ட இருந்து வந்த உத்தரவு, அதை ஏற்று இவர்தான் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பட்டியலையே தூக்கி நம்ம கையில தந்த ஆட்கள் தான். ஆனா, இன்னைக்கு சொந்த நாட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்த தடுக்கவும் முடியல. சம்பவம் நடந்த இடத்திலேயே அந்த நபர் சுட்டுக் கொல்லப்படுறார். அந்த வகையில ஓகே தான். உடனடியாக அந்த பயல சுட்டுக் கொன்னுட்டாய்ங்க. ஆனா, அதுக்கப்புறம் டேட்டா அப்படிங்கிறது எடுக்க முடியல. சொல்லப்போனா அவர்களே ஒத்துக்கிறார்கள். ஒரு அடி கூட நகரல அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பேர் தெரிஞ்சு போச்சு. வயசு தெரிஞ்சு போச்சு. படிப்ப முடிச்சுட்டு ஒரு பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாரி துப்பாக்கி சுடுறதுல ஆர்வமா கிளப் போட்டிகள்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறலாம். இதுக்கு அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டா, இதுக்கு அடுத்து சுத்தி உள்ள ஆட்கள்ட்ட தான் விசாரிக்க முடியும். கிளப் மெம்பர்கள் கிட்டயோ, இல்ல ஸ்கூல், காலேஜ் மெம்பர்கள், வேலை செய்ற ஆட்கள் யார்ட்ட கேட்டாலும் அவன் ஒரு ரிசர்வ் டைப் தனியா தான் இருப்பான். வரலாறு படிப்பான், அரசியல் பார்ப்பான் அப்படிங்கிற மாரி பொதுவான விஷயங்களே எடுத்து சொல்றார்கள். அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப FBI சொல்லியிருக்கார்கள். ஆனா இது பூராமே அமெரிக்காவுக்கு அசிங்கம் தான், கெட்ட நேரம் தான். இத கண்டுபிடிச்சு ஏதாச்சும் ஒரு டேட்டாவ குளோஸ் பண்ணி தான் ஆகணும். பெரும்பாலும் இது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்த காலத்துல எப்படியெல்லாம் நடக்க போகுது? என்ன மாரியான ராணுவ திட்டமிடல் இருக்கு? அப்படிங்கிறது பெருசா ஃபிளாஷ் ஆச்சு. அதாவது அந்த திட்டத்தோட பேப்பரே அப்படியே ஃபோட்டோவா சோசியல் மீடியாலயே வந்துச்சு. அப்ப ரஷ்யா தான் இதுக்கு பின்னாடி இருக்குமோ? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு. அமெரிக்காவே சொன்னுச்சு. ஆனா ரஷ்யா சொன்னுச்சு, யாவுன்னா எல்லாத்துக்குமாடா எங்கள சொல்லுவீங்க? இதுக்கு பின்னால நாங்க இல்லவே இல்ல. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னார்கள். கடைசில பார்த்தா, அந்த யூனிட்ல வேலை பார்த்த ஒரு சின்ன பையன், அவங்க வச்சிருக்கக்கூடிய குரூப்ல தன்ன ஒரு ஹீரோவா காட்டிக்கிறக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டான். அந்த குரூப்ல இருந்து சோசியல் மீடியால பரவிருச்சு. முழுக்க முழுக்க எவ்வளவு பெரிய விஷயத்த யுத்தத்த மேற்கொண்டுட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் யுத்தத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு கழுத்துல கத்தி வைக்காத குறைய அமெரிக்கா அந்த நாட்கள்ல எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது,
போட்ட மொத்த திட்டத்தையும் அவங்க ஆஃபீஸ்ல இருந்தே ஒரு குட்டி பையன் லீக் பண்ணி விட்டான். எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இல்லாம அவன ஹையர் பண்ணதும், இவ்வளவு புது பயல ஹையர் பண்ணி, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ட பார்க்குற அளவுக்கு விட்டதும், வாஷ்ரூமுக்கு எடுத்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் குடுத்தது. இந்த மாரி பல்வேறு சிக்கல்கள் உள்ளேயே இருக்கு. பென்டகனுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிஞ்சுச்சு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அசிங்கமா போச்சு. அந்த பையன் வாழ்நாள் பூரா சிறைதான். அத விட்டு வரவே முடியாது. அந்த மாரி சட்டதிட்டங்கள் அங்க இருக்கு. அப்படிதான் அந்த விஷயம் போச்சு. இறுதியில பென்டகனுக்குள்ளேயே எவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. அந்த பையன தட்டி எதிரிகள் தூக்கியிருந்தா, எவ்வளவு காரியங்கள சாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. இப்ப அத காட்டிலும் ஒரு மடங்கு கூட ட்ரம்ப சுட்ட நபரோட கதை மாறிருச்சு. ஏன்னா ஆள் காலி. இப்ப அந்த ஆளுக்கு பின்னாடி யார் இருக்கா? இல்ல யாருமே இல்லையா? ஆளுக்கு பின்னாடி யார் இருந்தா அப்டின்னா, அதாவது வெளி உலகத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படியே வந்திருந்தாலும் இந்நேரம் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆனா வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிரலாம். ஆனா உள்ளுக்குள்ளேயே இந்த மாரி ஒரு வெறி பிடித்த சித்தாந்தம் அமெரிக்காவுக்குள்ள வளருது அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கு பிரச்சனை தான். பெரும்பாலும் அமெரிக்கால இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்கூல், காலேஜ், ஷாப்பிங் மால் எல்லாத்துலயும் சுடுவாய்ங்க. ஏன்டா சுடுறான்னு கேட்டா, அவன் மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்ருவாய்ங்க. அந்த மாரி மனநல பாதிக்கப்பட்டவர்களோட கவனம் அரசியல் பக்கம் திரும்புச்சு அப்படின்னா, அமெரிக்கா உண்மையிலேயே பயப்படணும், வருத்தப்படணும். இந்த ஆயுத சந்தை, அதாவது உள்ளூர்ல கன் விற்பனையால இருக்கக்கூடிய சந்தை அத விட்டுக் குடுக்க மனசு இல்லாம தான், அந்த கன் கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம எல்லா அதிபர்களும், இரு பெரும் கட்சிகளும் அப்படியே தொடர்ந்து தவந்துகிட்டே வரார்கள். இப்ப தனக்கே ஆபத்து, அந்த கலாச்சாரத்தால தனக்கு ஆபத்து, இத வேரோட பிடுங்கி எறியணும், ஸ்டார்ட்டிங்லயே எண்டு கார்டு போடணும் அப்படின்னு அந்த திசைய நோக்கி இந்த விஷயம் நகர்ந்துச்சு அப்படின்னா, நடவடிக்கைகள் ஜாஸ்தியா இருக்கும். சொல்லப்போனா இந்த ஆயுத கலாச்சாரங்கள் முற்றுப்புள்ளி கூட வைக்கப்படணும். ஏன்னா, தனக்கு ஆபத்து அப்டின்னா, அரசியல்வாதிகள் சுறுசுறுப்பா வேல பார்த்துருவாங்க. அதுவும் அமெரிக்க அரசியல்வாதிகள கேட்கவே வேணாம். அந்த கன் ரெவென்யூவ விட்டுக் குடுக்க மனசு இல்லாம தான் இன்னமும் அந்த திட்டங்கள் இருக்கு. எங்க நமக்கே ஆபத்து அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த திட்டங்கள்ல கை வைப்பார்கள். உள்ளூர் பிரச்சனை, முழுக்க முழுக்க அங்க உள்ள மனநலம் சார்ந்த பிரச்சனை அப்டின்னா, இந்த திசைய நோக்கி போகும். ஆனா, இதுல 2 பிரச்சனை இருக்கு. மிகப்பெரிய கன் மார்க்கெட் அமெரிக்க சந்தை. அத விட்டுட்டாய்ங்க அப்டின்னா, அந்த மார்க்கெட்ட தூக்கி அப்படியே உலகத்துல உள்ள ஏதோ ஒரு நாட்டு தலையில தூக்கி போட்டுருவாய்ங்க. அங்க உதாரணத்துக்கு 1,00,000 துப்பாக்கி வித்தா, 1,00,000 துப்பாக்கி எங்கேயாச்சும் விக்கணும்னு பார்ப்பாய்ங்க. அப்படி விக்கணும்னா கலவரத்த உண்டு பண்ணுவாய்ங்க. அதனால இந்த விவகாரம் அவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள போட்டி, அவங்களோட கெட்ட நேரம். ஆனா இந்த விவகாரம் முடிஞ்சுச்சு அப்படின்னா, வேற பக்கம் ஆரம்பிக்க போது அப்படிங்கிறது தான். பொதுவாவே அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்தாலும், பெரும்பாலும் உலக நாடுகள் ரசிக்கிற மாரி இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனைய முடிச்சு, அந்த பிரச்சனைய தூக்கி அப்படியே எங்கேயாச்சும் வேற பக்கம் போட்டுருவாய்ங்க. அப்படி இந்த கன் கலாச்சாரத்த நோக்கி உள்ளூர் பிரச்சனையாவே இது போகுது அப்படின்னாலும், கன் கலாச்சாரம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, எங்கேயோ ஒரு பக்கம் ஓப்பன் ஆக போது அப்படிங்கிறது தான். அது கொடூரமா இருக்குங்கிறதும் ஊரறிஞ்ச உண்ம.